பயங்கர ரிலீஃபா இருக்கு பொன்னி. நீ ரெடி பண்ண இந்த தைலத்தோட பவர் செம்ம ரெஃப்ரெஷிங்கா இருக்கு பொன்னி. பொன்னி, இதுவே நான் ஜலதோஷம்னு சொல்லி ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன்னு வெய்யி, அங்க போய் அவ்வளவு தூரம் லைன்ல நின்று அங்க ஒரு நர்ஸ் டோக்கனை போட்டு அதை எடுத்துட்டு போய் உள்ள இருக்க டாக்டரை பார்த்து அவரு ஒரு சீட் எழுதி கொடுத்து அதை கொண்டு போய் நான் மெடிக்கல் ஷாப்ல கொடுத்து அவன் அதுக்காக 4 மாத்திரை கொடுத்து வீட்டுக்கு வந்து அதை போட்டு ஆவி பிடிச்சாலும் ஜலதோஷம் போகுமான்னு தெரியல. ஆனா நீ ஒரே தைலத்துல எல்லா வேலையும் மிச்சப்படுத்திட்ட பொன்னி. சூப்பர் பொன்னி நீ. சரி சக்தி, நீங்க வேர்வையெல்லாம் தொடச்சிட்டு இருங்க, நான் வந்துடுறேன். ஏ எங்க போற? அது ஒண்ணும் இல்ல, ஆவி பிடிச்ச கையோட கஷாயத்தையும் குடிச்சிட்டீங்கன்னா சுத்தமா இது எல்லாமே சரியாயிடும். கஷாயமா? அதான் ஆவி பிடிச்சல, கஷாயம் கேன்சல். சக்தி, ஆவி பிடிச்சது தலையில நீர் கோத்ததுக்கும் ஜலதோஷத்துக்கும் தான். ஆனா நெஞ்சில கட்டின சளியெல்லாம் சரியாகணும்னா அதுக்கு கஷாயம் குடிச்சாதான் சரியாகும். கஷாயமா? அது சரி, இருங்க, நான் போய் கஷாயம் போட்டு எடுத்துட்டு வரேன். இருங்க, நான் வரேன். பொன்னி, கஷாயம் வேணாம் பொன்னி. குடிங்கன்னு சொல்றேன்ல, குடிச்சாதான் சரியாகும். குடிங்க. உனக்கு இதோ இருக்கு, எனக்கும் தான். ஊத்து ஊத்து. இருங்க 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 இருங்க. ஏன் வேணாமா? என்ன மறந்துட்டீங்களா? என்ன மறந்துட்டியா? டம்ளரை நீட்டுங்க. சீர்ஸ். என்ன இது? என்ன நீ இப்ப முந்திக்கிட்ட? ஆமா, நேத்து ராத்திரி லெமன் டீ குடிக்கிறப்ப நீங்க இப்படிதானே பண்ணீங்க. பொன்னி, நாளுக்கு நாள் நீ பயங்கரமா டெவலப் ஆயிட்டு போயிட்டு இருக்க பொன்னி. ஆனா கஷாயத்துக்கு சேர் சொல்லி குடிக்கிற உலகத்திலே ஒரே ஆள் நாம மட்டுமா தான் இருப்போம். குடிங்க.